யார் இப்ப கல்லெறிஞ்சது? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அண்ணி, இப்ப ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு சீனுவே வந்து கேக்குறான் அப்படின்னா அத அந்த மாயா தான் கேட்க வச்சிருப்பா. அவ ஆரம்பிச்சு வச்சதானே இது. இப்ப அத வச்சு அவளை சீனு கிட்ட இருந்து பிரிக்கணும். முதல்ல இரவு நடந்துட்டா அப்படி எப்படி பிரிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு தான் நான் சொன்னேன். ஆனா ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போறது சீனுவுக்கும் மாயாவுக்கும் இல்ல, சாருவுக்கும் சீனுவுக்கும் தான். என்ன சொல்ற நீ? அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள எப்படி? எப்படியும் அவங்களுக்கு நாம கல்யாணம் பண்ணி வைக்க தானே போறோம். அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துட்டா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது இன்னும் ஈஸி தான். அது சரி, ஆனா அது எப்படி நடக்கும்? எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு அந்த மாயாவுக்கு தூக்க மருந்து கலந்து நல்லா தூங்க வச்சிருவோம். அதுக்கப்புறம் சீனுவுக்கு ஒரு மருந்து கொடுப்போம். அது என்ன மருந்து? அந்த மருந்தை கொடுத்தா அவன் அரைமயக்கத்திலே தான் இருப்பான். மாயாவுக்கு பதிலா சாரு ரூமுக்கு அனுப்பலாம். அரைமயக்கத்துல அவனுக்கும் எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். ஷோ, எப்படி பார்வதி? ஒரு அம்மாவா நானே இதை எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் அந்த மாயா நினைச்சதெல்லாம் சாதிச்சிருவா. அதுக்கப்புறம் பிள்ளைய பெத்து இங்கே ஆயுசுக்கும் இருந்துருவா. இல்ல இல்ல, அது மட்டும் நடக்கவே கூடாது. நீ சொல்றது நல்ல ஐடியா தான். பேசாம அது மாதிரியே பண்ணிடுவோம். என்ன சாரு? மச்சான், ஒரு வழியா என் புள்ள வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. இப்பதான் மச்சான் சந்தோஷமா இருக்கு. கல்யாணமாகி இத்தனை மாசமா 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழாம இருந்திருக்காங்க பாருங்களேன். அப்பெல்லாம் கோபத்துல இருந்தாங்க மச்சான், இப்பதான் மனசு மாறி இருக்காங்க. அக்காவே இதுக்கான ஏற்பாடுகளை பண்ண சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாமா. அந்த மர்மம் தான் எனக்கு இன்னும் புரியல மச்சான். ஆனா அவ வாழ்க்கையில உருப்படியா பண்ண ஒரே ஒரு விஷயம் இதுதான். கரெக்ட். நல்லது நடந்தா சரி. இந்த செட்டப் எல்லாம் பாக்கறப்போ என்ன மாமா, அந்த காலத்து ஞாபகம் வந்துருச்சா? ஆட போங்க மச்சான், நீங்க வேற. சில விஷயங்களை எல்லாம் மறக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சோ? நானும் உங்கள மாதிரி தான். மறக்க தான் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா, வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம கூட வாழ்ற ஆளுங்களும் அந்த வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். சரியா சொன்னீங்க. நமக்கு வாச்சதுங்க அப்படி. என் புள்ள வாழ்க்கையாவது ஒழுங்கா இருந்தா சரி. கரெக்டா சொன்னீங்க பாருங்க. சரி வாங்க, எல்லா வேலையும் டக் டக்குன்னு பாப்போம் வாங்க. முதல்ல இந்த பாலை மாயாவுக்கு கொடுத்து தூங்க வைக்கணும். இவர் ரெடியா இருக்காளான்னு தெரியலையே. அப்பா, என் பேத்திக்கும் பேரனுக்கும் நல்ல விஷயம் நடக்க போகுது. கருப்பா, குலம் விருத்தி அடையணுப்பா. அப்புறம் வந்து எடுத்துட்டு போலாம். அந்த இன்னொரு மருந்து இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கு.
ஏய் பத்மா, உள்ள பால் கலக்கி வச்சிருக்கேன், அத மாயா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. கலக்குனது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓடி பைத்தியக்காரி, கலக்கி வச்சதே நான் தான், எனக்கு தெரியாதாக்கும். போய் எடுத்துட்டு வா, போ போ. என்ன நீ உங்க அத்தைக்கு விஷயம் தெரியுமா? ஐயோ நீ வேற, இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னே தெரியல. என்ன பண்ணி தொலைச்சதோ இது. சரி நீ வா, நம்ம போய் பாப்போம். ம். என்ன நீ 2 கிளாஸ்ல பால் இருக்கு, இதுல நீங்க எதுல கலந்தீங்க? அது இந்த கிளாஸ். இல்ல இல்ல, இந்த கிளாஸ் தான். ஷோ இல்ல இல்ல, இதுவா இருக்காது, இதான் நினைக்கிறேன். ஐயோ எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல பார்வதி, கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். ஷோ அத்தை வர தேவையில்லாம வந்து குழப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. முதல்ல இந்த பாலை மாயா கிட்ட கொடுத்து தூங்க வச்சிருவோம். ஐயோ சீனு, என்ன மன்னிச்சிருப்பா. உன் கூட ஒரு பிசாசு வாழ்ந்துட்டு இருக்கா. உன்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. அதனாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் அம்மா பார்க்க வேண்டியதா இருக்கு. உனக்கு அரை சேர்த்தி விடுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல சீனு. நான் போய் சாரு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போய் மாயா கிட்ட இந்த பாலை கொடுத்துருங்க. ஏய், இன்னும் குடுக்கலையா? அத்தை, இந்த பாலை நீங்களே மாயா கிட்ட கொடுத்துறீங்களா? ஏன் நீ குடுக்க மாட்டியாக்கும்? நீ தான் பெரிய கர்வம் பிடிச்சவளாச்சே. கொடு, என் பேத்திக்கு நானே குடுக்கறேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சு, எல்லாமே ரெடி. ஏமாமா, நம்மளுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா மச்சான், அதான் நான் சொன்னல நமக்கு வாட்சவளுங்க சரியில்லைன்னு. சரி வாங்க மச்சான், கிச்சன்ல போய் தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு வருவோம். நம்மளே குடிப்போம் வாங்க. அப்பப்பப்பப்பப்பா, அலங்காரம் பண்ணி செம்ம டயர்ட் ஆயிருச்சு மாமா. மாயா கண்ணு, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் பாட்டி. அழகா இருக்கடி என் தங்கம். அதான் என் பேரை விழுந்துட்டான் போல. போங்க பாட்டி, நீங்க வேற. என்ன கண்ணு வெக்கமா? இங்க பாரு, அதெல்லாம் இங்கே விட்டுட்டு போயிடணும். அத உள்ள எடுத்துட்டு போயிடக்கூடாது. அப்புறம் எப்படி வம்சம் விருத்தியாகும்? என்ன பாட்டி நீங்க? ஏய், என் பேராண்டி ஒரு வெகுளிடி. யாரு அவனா? ஆமாடி. இத பாரு, நீ தான் பார்த்து பக்குவமா வழி நடத்தணும், புரியுதுல்ல? சோ பாட்டி, விட்டா இங்கே நீங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க போல. அதெல்லாம் உங்க காலத்து பசங்களுக்கு நாங்க எதுவுமே சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த பால் டம்ளரை புடி. இத பாரு கண்ணு, அடுத்த வருஷம் இந்நேரம் என் மடியில ஒரு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ இருக்கணும், புரியுதா? அவ்வளவுதானே, விடுங்க. ஒரே நேரத்துல 2 குழந்தைங்களை பெத்து கொடுத்துறேன், போதுமா? சரி சரி. ஆத்தாடி, நீ செஞ்சாலும் செய்வடிமா. நல்லா இருந்தா சரி, போயிட்டு வா. சரி. நல்லா இருக்கட்டும். அப்பா
கருப்பா ஆ, பார்வதி அந்த கிளாஸ மாயாவுக்கு கொடுத்து விட்டாச்சு. இன்னொரு கிளாஸ நம்ம சாரு கிட்ட கொடுத்துடலாம். வா. ஆ, என்ன பாலை காணோம், கிளாஸ் காலியா கிடக்கு. ஐயோ, இங்க தானே நம்ம கலந்து வச்சுட்டு போனோம். ஐயோ, யார் குடிச்சிருப்பா? ஐயோ அண்ணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க புருஷனும் என்னோட புருஷனும் கிச்சன் பக்கம் வந்ததை நான் பார்த்தேன். அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்து குடிச்சிருப்பாங்களோ? ஐயோ, என்னடி சொல்ற? யார் குடிச்சிருப்பா? தெரியலையா அண்ணி. ஐயோ ஐயோ, அது வேற ஒரு மாதிரியான மருந்து. என் புருஷன் குடிச்சிருந்தாருன்னா அவ்வளவுதான், நான் தான் அவர்கிட்ட வசமா மாட்டுவேன். இல்ல உங்க புருஷன் குடிச்சிருந்தா? ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. எம்புட்டு இருக்குது ஆசை உன் மேல, அத காட்ட போறேன். அம்பிட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வார, உள்ளத்தை கொடுத்தவ ஏங்கும் போது உம்முன்னு இருக்கிறியே. செல்லத்தை இடத்துக்க கேட்க வேணாம், அம்மம்மா சத்துரியே. கொட்டி கவுக்குற ஆளையே சீனு, இந்த ஆடி. சீனு, சீனு, சீனு. மாயா, ஏய், ரெடியா வரதுக்கு இவ்வளவு நேரமா? ரெடி ஆயிட்டு வர வேண்டாமா? பெரியம்மா இந்த நகை எல்லாம் போட்டுக்க சொல்லி மாட்டி விட்டாங்க. ஏய், எதுக்கு இதெல்லாம்? எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும். ஏய், ஆ, சரி, உனக்கே தெரியும். சரி இந்த பாலை குடி. ஏய், என்ன நீ பாட்டுக்கு பாலை குடிச்சிட்டு போற? ஏன், வேற என்ன செய்யணும்? இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டி புருஷங்கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, அப்புறம் பாலை பாதி பாதி குடிப்பாங்க. அது வழக்கமா நடக்கிறது தான். அந்த வழக்கம்லாம் இங்க கிடையாது. நான்லாம் உன் கால்ல விழ முடியாது. ஓ, சரி, ஓகே, நான் வேணா உன் காலில் விடுறேன். ஏய் சீனு, என்ன பண்ண போற? ஆசீர்வாதம் வாங்கணுமாயா? புருஷன் காலில் பொண்டாட்டி விழலைன்னா பொண்டாட்டி காலில் புருஷன் விழலாம்ல. ஆசீர்வாதம் பண்ணு. சரி சரி, நல்லா இரு. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். 16? எனக்கு ஓகே தான். இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டேய், முதல்ல பாலை குடி. ஆ, போடா. ஒரு நிமிஷம். ஏய், என்னடா ஃபுல் பாலையும் குடிச்சிட்ட? பாதி எனக்கு குடுக்கணும்ல. நீதானே சொன்ன வழக்கத்துல இங்க எதுவும் நடக்காதுன்னு, அதனால நான் ஃபுல்லா குடிச்சிட்டேன். என்னடா அப்படி பாக்குற? சீனு, கிட்ட வராத. நான் வருவேன். சீனு, கிட்ட வராத. வேண்டாம், வராதடா. கள்ளம் கபடம் இல்ல உனக்கு, என்ன இருக்குது மேலும் பேச. பள்ளம் அறிஞ்சு வெள்ளம் வடிய சொக்கி கிடக்கிறதே கூச. தொட்டு கலந்திட நீ துணிஞ்சா மொத்த உலகையும் பார்த்திடலாம். பாக்குறதுக்கு அப்படியே அவள மாதிரியே இருக்க, கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. சித்தி, இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு இல்லையா? சீனு, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ல. ஆமாமா. அப்போ இதான் வழி. எப்படியும் அந்த மாயா பாலை குடிச்சிட்டு தூங்கிருப்பா.
நீ உள்ள போ. சரி சரி. சீனு சீனு தூங்கிட்டானா? சீனு இங்க பாரு. சீனு பெருசா ரொமான்டிக்கா ஆரம்பிச்சான். இப்போ இப்படி படுத்து தூங்குறான். சரியான வேஸ்ட் ஃபெலோடா நீ. சுப்படி. நல்லது சரிதான். ஏய், என்னடி வந்துட்ட? ஷோ, அங்க அந்த மாயம் நல்லா முழிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. சீனு மாமா தான் நல்லா படுத்து தூங்குறாரு. அவன் தூங்குறானா? கிச்சன்ல இருந்து இன்னொரு பாலையும் காணோம். அப்போ அதை யாரு குடிச்சிருப்பா? இருங்க வர. சித்தி. சாரு இரு, நானும் போய் பார்த்துட்டு வரேன். அந்த மாயாவ அப்பா, இவர் அந்த பாலை குடிக்கல அப்படின்னா ஒருவேளை அண்ணன். ஏங்க என்ன இன்னும் நீங்க தூங்கலையா? இல்ல பத்து, எனக்கு தூக்கம் வரல பத்து. உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது பத்து. ஏன் சாப்பிட்டது உங்களுக்கு ஜீரணம் ஆகலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சீனுவோட ரூம் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தனா தண்ணி தாக எடுத்துதா. சரி கிச்சனுக்கு போய் தண்ணி குடிக்கலான்னு போனப்போ அங்க ஒரு டம்ளர்ல பால் இருந்துச்சு. அந்த பால் எடுத்து குடிச்சனா எனக்கு அப்படியே 10 குதிரை பலம் வந்த மாதிரி இருக்கு பத்து. இங்க பாருங்க, நீங்க பேசாம படுத்து தூங்குங்க போங்க. எனக்கு தூக்கம் வரல பத்து. இப்ப எதுக்கு நீங்க கிட்ட வரீங்க? பத்து, உனக்காகத்தானே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமா, என்ன திடீர்னு இன்னைக்கு உனக்கு பாதி வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு? இங்க பாருங்க, நீங்க பேசுற விதமே சரியில்லை. போய் தூங்குங்க போங்க. ஐயோ பாரு, சொல்றது கேளு. பாரு. பாருங்க, கிட்ட வந்தீங்க அப்படியே ஒரே குத்த குத்திடுவேன். ஆமா பத்து. போங்க, தள்ளி போங்க. பேசாம போய் படுங்க போங்க. போங்க போங்க. நான் வேற யாரோ நினைச்சிட்டேன். சரி, நான் தான் தெரியுதுல்ல. இப்பயாவது கைய விட. சாரி 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 சாரி. வலிக்குதா? சாரி. ஆமா, எதுக்கு இப்படி வந்து கண்ணு மூடுற? ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்ன? என்ன இது? பாரு, முத மாசம் நம்ம ஏஜென்சில வந்த பணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம் இது. இது எல்லாமே உன்னால தான் தரும். நீ கொடுக்குற மோட்டிவேஷன்னால தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. நீ மட்டும் என் கூட இருந்தா போதும். என் லைஃப்ல நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவேன்.
சரி சரி வா, சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிடலாம். வா.